மூங்கில் மரம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அந்த மூங்கில் மரத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு தெரியுங்களா? அது வளரும்போது மண்ணுக்கடியில நல்லா வளர்ந்துட்டு இருக்கும். ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் தான் அது வெளியில நம்ம கண் பார்வைக்கு மண்ணுக்கு மேல தெரிய ஆரம்பிக்கும். இது வந்து மூங்கில் மரத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டி, அதோட தனித்துவம் கூட சொல்லலாம். அதே மாதிரி தான் ஒரு நோய் உங்களுக்கு உள்ள வருது, ஒரு காய்ச்சல் வருது, ஒரு உபாதை வருது, ஒரு பெத்தலாஜிக்கல் சேஞ்சஸ் உங்க உடம்புல நடக்குது அப்படின்னா அது வந்து இமீடியட்டா தெரியாது. உங்க உடம்புல ரியாக்ஷன் நடந்து மினிமம் 1 மந்த்தோ 2 மந்த்ஸோ 3 மந்த்ஸோ ஆகி அந்த ரியாக்ஷனோட அவுட்பஸ்டிங் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க வெளியில சிம்டம்ஸா சொல்ல ஆரம்பிப்பீங்க. அப்போ ஒரு நோய் வந்துருக்குன்னா அங்கே எத்தனை நாளா இருக்கு, 10 நாளா இருக்கா, நாங்க யூகிச்சுக்கணும். 10 நாளா பேஷண்ட்டுக்கு கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடி இது ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் வைத்தியம் பண்ணணும். இப்போ ஒரு முதுவலி பேஷண்டே வராங்க அப்படின்னா எத்தனை நாள் அங்கே வலி இருக்கு, 2 நாள் முன்னாடி வலி இருக்குங்க, ஒரு மாசமா வலி இருக்குன்னா இது ஆல்ரெடி 2-3 மாசமாவே ஸ்ட்ரெயின் பண்ணிருக்கு. பேஷண்ட் கை வைத்தியங்கள்லாம் பண்ணிட்டு தான் நம்மள்ட்ட வருவாங்க. அப்போ இந்த உபாதையான்றது கொஞ்சம் சிவியர் ஸ்டேஜில் இருக்கும். இதே அக்யூட் ஃபேஸ்ன்னு இருக்கு, உடனே வருது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சிலிண்டர் தூக்குனேன், முதுகு பிடிச்சிக்கிச்சு, முதுகு புனிஞ்சேன், அதனால முதுகு பிடிச்சு, அதெல்லாம் ஃப்ரெஷ் இன்ஜுரிஸ். அது இதில் வருது. இந்த கிரானிக் டிசீசஸ் எல்லாமே இந்த மூங்கில் தான் எக்ஸாம்பிளுங்க. உள்ளுக்குள்ளேயே வளர்ந்துட்டு இருக்கும். அது ஒரு நேரத்துக்கு அப்புறம் வெளியில வரும்போது தான் பிரச்சனையா இருக்கும். அதனால எப்பவுமே ஒரு உடம்புல உபாதை வந்தா உடனே அட்ரஸ் பண்ணுங்க. அதை மூங்கில் மரம் மாதிரி வளர விட்டுறாதீங்க, அது ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இது வந்து எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன உபாதை வந்தாலும் உடனே அட்ரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.